காணொளி ஒரு பழைய காணொளி தான். ஆனா இந்த காணொளியில பல விடயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இந்த நிகழ்வானது கிண்ணியாவுலா நடந்திருக்கு சொல்றாங்க. அங்க காலால அந்த மூடுகின்ற மூடிகள் எல்லாத்தையும் தவிசாளர் தள்ளி விடுறாரு. முதலாவது அந்த தள்ளிவிட்ட மூடிகளையும் சரியான முறையில போடுபடல. திருப்பி அதை எடுத்து தூக்கி உரிய முறையில போடுறதற்கு நிறைய வேலைகள் செய்யணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, வடிகால் அமைப்புகளை துப்புரவு செய்வதற்கு துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. இந்த தவிசாளர் இந்த காணொளியை போட்டு பகிர்ந்து நகைச்சுவையாக சிலர் ஒரு உற்சாகமாக ஒரு அரசியல் நிகழ்வாக இதை பார்க்கிறாங்க. அதை தாண்டி அந்த காணை கிளீன் பண்ணுவதற்கு பலர் உழைச்சிருப்பாங்க. அதுவும் துப்புரவு தொழிலாளர்கள். நம்ம சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மட கழிவுகளை குப்பைகளை இப்படியான வடிகால் அமைப்புகளை தூய்மையா வைத்துக் கொள்வதற்காக அனுதினமும் செயற்படக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் என்று சொன்னா துப்புரவு தொழிலாளர்கள். நம்மட சமுதாய கட்டமைப்புல துப்புரவு தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுதா என்ற ஒரு கேள்வி ஒன்று காணப்படுது. பலர் அவர்களை ஒதுக்குகின்ற செயற்பாடுகளையும் செய்யறாங்க. முதலாவது எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இருக்கிற மனிதர்கள்லேயே வாழுகின்ற மக்கள்லேயே மதிப்பு மிக்கவர்களும் சிறந்தவர்களும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான். அவங்க இந்த துப்புரவை இந்த கிளீனா வைத்துக் கொள்வதாலதான் நம்ம ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் சிறப்பாகவும் வாழ்றோம். முதலாவது மக்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த கால்வாய் இந்த வடிகால் அமைப்புகள் இதுகளை கிளீன் பண்ணுவதற்குரிய செயற்பாடுகளாலதான் நம்மளுக்கு நீர் வடிந்தோடுது. அதோட நம்மளுக்கு வெள்ள காலங்கள்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு செயற்பாடை அவங்க செய்யறாங்க. அதால எல்லா துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்க சல்யூட் பண்றோம். அனுதினமும் நம்மளுக்காக செயற்படக்கூடிய உங்களை நம்மளை போல இந்த காணொலியை ஷேர் பண்ண மக்களை போல எல்லாருமே மதிக்கிறோம். அதால துப்புரவு தொழிலாளர்களை நாங்க முன்னிலைப்படுத்தி தான் இந்த காணொலியை கொடுக்கிறோம். என்னோட துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு முதுகெலும்பு, ஒரு சமுதாயத்துல ஒரு முதுகெலும்பு என்று சொன்னா நாங்க துப்புரவு தொழிலாளர்களை குறிப்பிடலாம். அவங்களோட செயற்பாடுகள் அவங்களோட அர்ப்பணிப்பு அனுதினமும் அவங்களோட செயற்பாடுகளாலதான் நம்மளோட சூழல் நம்மளோட சமுதாயம் ஒரு கட்டமைப்பு சீராகவும் சரியான சமநிலையிலையும் இருக்கு என்றதை இந்த இடத்துல வலியுறுத்தி கொள்றேன். எல்லாரும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இந்த காணொலியை நான் அர்ப்பணிப்பு பண்றோம். தவிசாளர் செஞ்சு இந்த செயற்பாட்டுக்கு நம்ம ஷேர் பண்ற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றோம். அது போல ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளிக்கும் நாங்க சல்யூட் பண்ணி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் என்றதை கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.